வணக்கம் மக்களே, நான் உங்கள் தோழி. உங்கள் அன்பை வரவேற்கும் கௌசல்யா டைரி. இன்றைக்கி நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிற இந்த டார்க் ஷேடை தான் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம என்னென்ன ப்ராசஸிங் பண்ண போகிறோம் அப்படின்றத தான் நான் உங்ககிட்ட இன்றைக்கி வீடியோவில் பண்ணி காமிக்க போகிறேன். நிறைய பேருக்கு இந்த டார்க் ஷேடு கண்டிப்பாக இருக்கும். இது போகிறதுக்கு நம்ம எல்லா க்ரீமும் வாங்க தேவையே இல்லை. நம்ம சாதாரணமாக நம்ம வீட்டில் வளர்த்துட்ருக்கிற கற்பூரவள்ளியை வச்சே நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக எல்லார் வீட்லேயுமே இந்த செடி இருக்கும். நாங்கள் கற்பூரவள்ளின்னு சொல்லுவோம். நீங்கள் என்ன பேர் சொல்லுவீங்கன்னு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இதை நம்ம ஒரு 10 இலைகள் மட்டும் இருந்தால் போதும். ஒரு 5 days ப்ராசஸிங் தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 10 இலைகளை மட்டும் நம்ம பறித்து இதை எடுத்து வச்சுக்கலாம். இதில் இருக்கிற சாறு எடுத்து நம்ம கூட இன்னும் கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கலந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டு ஒரு 6 நாள் இல்லை ஒரு 7 நாள் வரைக்கும் நம்ம அதை அப்ளை பண்ணணும். அப்போ தான் நம்ம அந்த டார்க் ஷேடு போகும். நிறைய பேருக்கு புடனிகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும் இந்த கழுத்து பகுதிகளில். அது எல்லாத்துக்குமே ஒரே தீர்வு இந்த கற்பூரவள்ளியில் சாறு எடுத்து நம்ம பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம 200 300 போட்டு மெடிக்கலில் கண்ட க்ரீமுங்கள்லாம் வாங்கி நம்ம போடுறத விட வீட்லேயே நம்ம ₹1 கூட செலவில்லாமல் நம்ம இதை பண்ண முடியும். டைம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். நான் இந்த வீடியோஸை ஒரு 4 days-ஆக எடுத்து கொஞ்சம் கிளிப்பிங்காக உங்களுக்கு நேரில் நான் காமிக்கிறதுக்காகவே நான் இதை கிளிப் பண்ணி போட்டிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம அந்த கற்பூரவள்ளி இலைகளை வாஷ் பண்ணி எடுத்து மிக்சியில் போட்டு நம்ம நல்லா அடித்து எடுத்துக்கலாம். அதிலிருந்து வர சாறுகளை தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அது கூட நான் இன்க்ரீடியன்ஸுக்காக கொஞ்சம் மஞ்சத்தூளும் அப்புறம் போக எலுமிச்சம்பழமும் அதை கலந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு கண்ணாடி பாட்டிலும் நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அந்த கற்பூரவள்ளி இலையில் இருக்கிற அந்த சாறு தனியாக நம்ம எடுத்து ஒரு கப்பில் புழிஞ்சு எடுத்துக்கலாம். இதில் தண்ணி நிறைய இருக்கும். இந்த இலைகளில் பார்த்திங்கன்னா தண்ணி நிறையவே இருக்கும். அதனால் நம்ம ஒரு 2 அடி மட்டும் அடித்தா போதும். மிக்சியில் போட்டு தண்ணி தனியாக பிரிஞ்சு வந்துடும். பொதுவாகவே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே போய் நம்ம மெடிக்கலில் தான் நம்ம காசு போட்டு வீண் பண்ணி ₹400 இல்லை ₹300 கொடுத்து நம்ம க்ரீம் வாங்கி அப்ளை பண்ணுவோம். அது பார்த்திங்கன்னா ஒரு சிலது ரிசல்ட் கொடுக்கும், ஒரு சிலது சைடு எஃபெக்டாக கூட இருக்கும். ஒரு சிலருக்கு அலர்ஜி சேராமல் கூட போயிடும். நம்ம அதெல்லாம் பண்ணுறதை விட்டுட்டு வீட்லேயே இந்த மாதிரி சின்ன டிப்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பாக நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிது. எனக்கு இதிலிருந்து ஒரு குட் ரிசல்ட் கிடைச்சதுனால தான் நான் உங்களுக்கு இந்த டிப்ஸை சொல்லலாம் அப்படின்னு உங்களுக்கு வீடியோவாக கொஞ்சமாக கிளிப் பண்ணி போட்டிருக்கேன். இப்போது அந்த கற்பூரவள்ளியில் இருக்கிற சாரெல்லாம் நம்ம தனியாக அடித்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டாச்சு. ஒரு 7 நாள்ன்றதுனால நமக்கு கொஞ்சம் ஒரு 10 இலைகள் இருக்கிற சாறுகளே நமக்கு போதுமானது தான். கூடவே நம்ம ஒரு எலுமிச்சம்பழம் ஆட் பண்ணுறதுனால நமக்கு சாறு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். இவ்வளோ தான் நமக்கு கிடைக்கும். இப்போ 10 இலைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ தான் கிடைக்கும். இன்னும் நான் கைக்கு மட்டும் போடுறதுக்காக தான் காமிச்சிருக்கேன். எனக்கு கழுத்துலலாம் அந்த மாதிரி இருக்காது. கைகளில் இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இன்னும் நீங்கள் அதிகமாக வேணும், கழுத்தில் இருக்கிற ஷேடெல்லாம் போகணும் அப்படின்னா இன்னும் ஒரு 20 30 இலைகள் எடுத்து அதிலிருந்து சாறு கொஞ்சம் நீங்கள் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் எலுமிச்சம்பழத்தை நம்ம கொஞ்சமாக பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இது போக பார்த்திங்கன்னா அந்த டார்க் ஷேடு போகிறதுக்காக வேப்பந்தழை இருக்குல்ல, அதையும் எடுத்து நம்ம கொஞ்சம் அரைச்சி அப்ளை பண்ணோம்னா நமக்கு முகத்தில் இருக்கிற பரு எல்லாமே போகும். நான் வேப்பந்தழையை யூஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கு அது ஒரு ரிசல்ட்டுமே கொடுக்கல. இதையே பார்த்திங்கன்னா நான் இன்னொரு இதில் தான் வீடியோவில் தான் நான் பார்த்து ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு அவங்க ரொம்ப நேரம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் சிம்பிளாக இதை ஈஸியாக பண்ணுற மாதிரி தான் ட்ரை பண்ணேன். பட் எனக்கு இது ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுத்தது. நீங்கள் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா இதை கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். அந்த சாறு எடுத்து நம்ம ஒரு சின்ன கண்ணாடி பாட்டில் இருந்துச்சுன்னா அதில் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஒரு 7 நாளைக்கு நமக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக வரும். நான் 7 நாளைக்கு வர மாதிரி எடுத்திருக்கேன். ஆனால் எனக்கு 5 நாள்லேயே பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் கொடுத்துருச்சு. இப்போ நான் இதை உங்களுக்கு அப்ளை பண்ணி லைவாகவே காமிக்கிறேன் பாருங்கள். முன்னாடி காமிச்ச வீடியோவில் நான் ஒரு 5 நாளைக்கு முன்னாடி தான் இந்த டார்க் ஷேட் இருக்கிறத நான் காமித்தேன். எனக்கு ஓரளவுக்கு போயிருச்சு. இப்போ இருந்தாலும் நான் அதை மேலாட்டமாக உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அது நான் லெஃப்ட் ஹேண்டில் பண்ணி எடுத்தது. ரிசல்ட் காமிக்கிறது உங்களுக்கு நான் ரைட் ஹேண்டில் தான் காமிக்க போகிறேன். இதை நான் 4 நாளைக்கு முன்னாடி எடுத்தது. இதை முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் பார்க்குறது 5 நாளைக்கு அப்புறமா எனக்கு கிடைக்கிற ரிசல்ட் வரும் பாருங்கள்.
கொஞ்சமாக எடுத்து தண்ணியாக தான் இருக்கும். நம்ம காலையில் குளிக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இல்லை எந்திரிச்சோடனே நம்ம வேலை செய்கிறதுக்கு முன்னாடியோ கொஞ்சம் கையில் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து நம்ம நல்லா அந்த சாறு எடுத்து தொட்டு தொட்டு நல்லா மசாஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற விட்டுறணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சாதாரணமாக எப்போயும் பாத்திரம் கழுவும் போது இல்லை வேறு ஏதாவது வேலை செய்யும்போது நம்ம கையை வாஷ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இது ஒரு நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இவ்வளோ தூரம் ஏன் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரில் காமிக்கணும் இல்லையா? அதனால தான் நான் உங்களுக்கு 5 நாளாகவே இதை சின்ன சின்ன கிளிப்பிங்காக எடுத்து நான் போட்டிருக்கேன். இப்போ நான் ஓரளவுக்கு இதை தேய்ச்சி கழுவிட்டேன். நல்லா தேய்ச்சி நான் இப்போ ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சதை தான் நான் உங்களுக்கு கட் பண்ணி போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு அந்த டார்க் ஷேடு சுத்தமாகவே மாறி இருக்கும். 5 நாளைக்கு அப்புறமா மாறினது. இப்போ நான் காமிச்சிட்ருக்கிறது லெஃப்ட் ஹேண்டு தான் காமிச்சிட்ருக்கேன். பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும். ஃபஸ்ட்டு காமிச்சதில் ரொம்பவே டார்க் ஷேடாக இருந்துச்சு. இப்போ சுத்தமாக டோட்டலாக மாறிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கௌசல்யா டைரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.